நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். விண்ணிலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் எங்கள் பிதாவாகிய கடவுளே, தாய் தந்தையானவரே, உலக தோற்றத்திலே இந்த மனுக்குலம் உடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் விழுந்து போன போது இந்த மனுக்குலத்தை அழித்து விடாமல் மீட்டெடுக்கும்படியாக காலந்தோறும் உங்களுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி இதை மீட்டெடுக்க முயற்சித்தீர்கள். காலம் நிறைவேறிய போது உங்களுடைய மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை அனுப்பி இந்த முழு மாநிலத்தினுடைய மீட்புக்காக அவரை உயிருள்ளபடியாக தங்கி அதற்காக நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது மெசியாவுடைய வருகை, மெசியாவுடைய ஆளுமைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும், ஆண்டவரே மெசியாவுடைய அரசு இந்த உலகத்தில் நிறுவப்படுவதற்கு வழியை ஆயத்தப்படுகின்றவர்களாய் நாங்கள் இருக்கவும், கிறிஸ்துவை வழியாக கொண்டு நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு துணை செய்யணும். இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை எங்களை நாம் ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் திருமணங்களை உங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அருந்தார்கள். இயேசு எங்கள் திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் முன்னுரை இந்த நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவ வருகையின் நாட்களிலே 3வது புதன்கிழமையாக இந்த நாளிலே இந்த வழிபாட்டினை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு துணை செய்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவ வருகையின் காலங்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் கொண்டாடுகிறார்கள், நாமும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே என்னெல்லாம் பண்ணலாம்? கிறிஸ்துமஸ் என்றாலே கலை நிகழ்ச்சிகளுக்கு ஆயத்தமாகுமா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. சண்டே கிளாஸ் கிறிஸ்துமஸ், ஜூனியர் மினிஸ்ட்ரி கிறிஸ்துமஸ், யூத் கிறிஸ்துமஸ், விமன் கிறிஸ்துமஸ், அப்புறம் ஆண்கள் ஐக்கியசாலை ஜென்ஸ் கிறிஸ்துமஸ், அப்புறம் மொத்தமாக முதியோர் சங்கம் அப்படின்ற பேர்ல, அப்புறம் கீத ஆராதனை, கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், உணவு பகிர்வு, இப்படியாக பலவிதமான நிகழ்வுகளை வைத்திருக்கிறோம். இந்த நாட்களில் பார்த்தோம்னா கோவில்ல ஒருவேளை நிறைய புரிதல் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல். அந்த வெவ்வேறு விதமான புரிதல்களிலே நீங்க ஊடகத்தில் போய் பார்த்தோன்னா இறை மக்கள் எப்படிலாம் சிந்திக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடியும். அப்படி மக்கள் எப்படிலாம் சிந்திக்கிறாங்க பார்க்கும்போது எனக்கு மனதில் பார்த்தது, எனக்குள்ளேயுமே அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் நான் இந்த கிறிஸ்துமஸ் சரியா பிள்ளைகளை ஆர்கனைஸ் பண்ணல, ஒரு பாட்டு கிளாஸ் இல்லை. போன வருஷம் பாட்டு கிளாஸ் வச்சது காரணம் பிள்ளைங்களுக்கு பாடம் தெரியல, அதனால பாட்டு கிளாஸ் போயிட்டோம். அப்படிதானமா? இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த பாடல்கள் எல்லாம் தெரியும். கிறிஸ்துமஸ் பாடல்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு தெரியும். எப்படிதான்ப்பா? தெரியல. எனவே இந்த நேரம் அந்த பாடல் வகுப்புகள் இல்லை. சரி, ஆனால் கிறிஸ்துமஸ் பவனி போகிறோம். அது நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்றைய தினம் திருவள்ளியில் லோக்கலில் போட்டு கீத ஆராதனை பவனியை நடத்தினோம். ஆனால் கிறிஸ்துமஸ்னா என்ன? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அது இருந்தால் தான் கிறிஸ்துமஸ் இல்லையா? சபைக்குள்ளேயே ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கதான் செய்யுது.
கிறிஸ்துமஸ் தான் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இல்லாம இன்னும் கிறிஸ்துமஸ் கேட்கிற அளவு தான் திருச்சபை மக்கள் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் அப்படின்னாங்க என்னது? வார்த்தை மனிதனாக, கடவுள் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை மனிதனாக வந்திருக்கிறார், தேசியாக பிறந்திருக்கிறார். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எத்தனை பேர் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க? ஆடுறமா இல்லையா? மனசுக்குள்ளேயே ஆடிடும், அவ்வளவுதான் இல்லையா? அது கூட அந்த அம்மா ஆடுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று மனதிற்குள்ளாகவே ஒரு ஆனந்த கொண்டாட்டத்தை ஆடிக்கொண்டிருப்பார். மற்றபடி வரவங்க போறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி பார்த்துட்டு எத்தனை விமர்சனங்களை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடலா இருந்தா கடலா இருப்பாங்க, கருப்பா இருந்தா கருப்பா இருப்பாங்க, மூக்கு நீட்டாரு நாக்கு நீட்டாருன்னு ஏதாவது ஒரு கருத்தை உதிர்த்து விட்டு போய் கொண்டே இருப்பார். அப்போ ஒரு குழந்தை பிறந்தால் ஆட்டம் பாட்டம் என்பது வீட்டில் பொதுவாக இருக்குதான்னா உண்மையிலே இல்லை இல்லையா? அந்த குழந்தையை பத்திரமா பார்த்துக்கணும், யாரும் தொடாத பார்த்துக்கணும், அப்படிதானே பார்க்கணும். யார் வேணாலும் இந்த கொரோனா டைம்ல தொடர்றதுக்கு எல்லாம் பண்ணுமா? இப்போ கொரோனா காலத்தில் கிறிஸ்துமஸ் அப்படின்றது குழந்தையை தொட முடியுமா? அப்படிதான் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ ஆடலும் பாடலும் கொண்டாட்டம் தான் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கிறது. கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக சிந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு கடவுளை வழிபட வேண்டும், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய திருமணனுக்கு வாருங்கள். ஆகவே ரெண்டு நாட்கள்ல வந்து பார்த்தாங்க அப்படியே சாதாரணமாவே நம்மளுடைய உடலும் மனதும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களாவே என்ன பண்ணுவாங்க? உபாசனை. நம்ம அறியாமலே நம்ம முகத்தை வாழ்ல வைத்துக் கொள்வோம். ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம்? அண்டர்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை என்ன பண்ணிக்குவோம்? உருவாக்கி கொள்ளும். ஏன்னா அது உபவாச நாட்கள். ஆண்டவர் சிலுவையை அறைய போகிறார் என்ற அந்த உணர்வு, ஒரு இழப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கு. ஆனால் கிறிஸ்துமஸ் வருகின்ற போது பண்டிகை காலம். எனவே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் வழிபட வேண்டும். பூமியின் குடியிலே எல்லாரும் ஆண்டவரை கம்பீரமாய் பாருங்கள், ஆனந்த துணியோடு அவர்கள் திருமணத்திற்கு பாருங்கள். அப்போ பிறப்பை கொண்டாடுகின்ற போது மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு வர வேண்டும், மகிழ்ச்சியோடு புத்துணர்வோடு ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும் என்கின்ற அழைப்போடு சிந்தனையோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற போது அதுவே கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸை ஒட்டின நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்வது முதன்மையான அந்த கொண்டாட்டத்தின் அணுகுமுறை. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்ன பண்றாங்க? கவனம்லாம் ஆகாது. எப்படா கோயில் போய் வெளியே போய் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், இல்லை வந்து என்னென்னலாம் வந்து என்னென்ன வாசனை வெளியிருந்து வருது அப்படின்றத மூக்கு வாங்கிட்டே இருக்கணும் இல்லையா? கோயில் முடிஞ்சவொடனே போயிட்டு என்னென்ன இதுல எப்படி வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். கிறிஸ்துமஸும் அப்படித்தான் என்ன பண்றாங்க? ஆராதனை முடிஞ்சிடணும். ஆராதனை சீக்கிரமா முடிஞ்சதுன்னா கறியை அவிக்கிற நேரம் அதிகமா எடுத்துக்கணும். ஆமாவா இல்லையா? இப்படித்தான் பெரும்பாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடும். பலகாரம் சுடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால ஆராதனை சீக்கிரமா என்று சொல்லுகிற நிலைமையில் தான் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை இருந்ததுன்னா பண்டிகைகளுடைய நோக்கமே என்னன்னு தெரியாம பண்டிகை கொண்டாடுகின்ற காலகட்டத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதை ஒரு சில வார்த்தைகள் வழியாக கிறிஸ்துமஸ்னா என்ன
அப்படின்றத முதல்ல என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். திருமறையிலே பல இடங்களிலே பல நற்செய்திகள் இருக்கும். நாம் 4 நற்செய்தி நூல்களிலே படிப்போம். எசாயா 9ஆம் அதிகாரம், எசாயா 11ஆம் அதிகாரம், எசாயா 35ஆம் அதிகாரம், எசாயா 42ஆம் அதிகாரம். இப்படி எதை எடுத்தாலும் அங்கே வந்து மேசியாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. மேசியானா என்ன? மேசியானா மீட்பர் இல்லையா? மெசியா என்ற எபிரேய சொல்லுக்கு மீட்பர் என்பது தமிழ் சொல். கிறிஸ்து என்கின்ற கிரேக்க பெயருக்கு மீட்பர் என்பது தமிழ் சொல். ஆகவே மெசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் மீட்பர் என்றாலும் பொருள் ஒன்றுதான். அப்படின்னா கிறிஸ்துமஸ் என்ன? அப்போ விடுதலையை கொண்டாடுதல், மீட்பை கொண்டாட வேண்டும். மீட்பை கொண்டாட வேண்டுமே ஆனால் முதல்ல மீட்பை பெற வேண்டும். மீட்பை பெற வேண்டுமானால் முதல்ல மீட்புக்காக என்ன பண்ணலாம்? போராட வேண்டும். மீட்புக்காக போராட வேண்டுமானால் எது மீட்பு என்பதை முதலாக தெரிந்திருக்க வேண்டும். எங்கே நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், எங்கே நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எங்கெல்லாம் நான் ஒடுக்கப்படுகிறேன் என்கின்ற அறிவு நமக்கு இருந்தால்தான் நாம் விடுதலையை அடைய முடியும். அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஒருவன் அடிமையா இருக்கிறான் என்பதை முதலாவது அவனுக்கு உணர்த்து. நீ அடிமையா இருக்கிற, பணம் இருக்கும், படிப்பு இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கான். ஆனா ஜாதியின் பேரால் என்ன பண்றான்? ஒதுக்கி வச்சுக்கிறான். அப்போ பணத்துல நான் விடுதலை ஆயிட்டேன், படிச்சிருக்கிறேன், என்னால சம்பாதிக்க முடியுது. இப்போ இன்னும் எது என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, இன்னும் எது என்னை அடிமையாக வைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது ஜாதியம் என்னை அடிமையாக வைத்திருக்கிறது என்றால் அந்த ஜாதியத்தை நாம் அடித்து ஒழிக்க வேண்டும். ஆகவே சாதி ரீதியாக நான் இங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இந்த சமூகம் என்னை சாதியின் பெயராக அடிமையாக வைத்திருக்கிறது என்கின்ற உணர்வு இருந்தால்தான் அதிலிருந்து விடுதலையாவது எப்படி என்று அறிந்து போராட முடியும். ஆகவே நாம் எங்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் காது கேளாதவர்களாக இருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் உடவர்களாக நடக்க முடியாதவர்களாக இருக்கிறோம், நம்முடைய நடைகள் எங்கே இருக்குது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமல், பாவியினுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்கார்வதற்கு உட்காராமல் இருக்கு. அப்போ அங்கெல்லாம் நிற்க கூடாது, உட்காரக்கூடாதுன்னா எங்கே நிற்க வேண்டும்? நீதிமான்கள் இருக்கிற இடத்துல நீ போய் நில்லு. அப்படி நீதிமான்கள் இருக்கிற இடத்துல நாம நிற்கணும்னா நாம நீதிமானாக இருக்க வேண்டும். நாம் அடுத்தவர்கள் ஏராளம் பேசுகிறவர்களாக இல்லாமல் நல்ல வார்த்தைகளை, நல்ல ஆலோசனைகளை, ஆற்றல் படுத்துகின்ற வார்த்தையை பேசுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ முதலாவது நான் எங்கே ஒடுக்கப்படுகிறேன், நான் எங்கே நிற்க வேண்டும் என்பதை எனக்கு தெரிய வேண்டும். நான் எங்கே நடக்கிறேன், எங்கே நடந்து கொண்டிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எது என்பதை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த தெளிவு இல்லாமல் இருந்தால் நாமும் பார்வையற்றவர்கள் தான். ஆகவே எங்க நாம் பார்வையற்றவர்கள் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்தவர்கள் துன்புறுகின்ற போது கண்ணால பார்த்தா கூட நம்ம கண்ணு தெரியவே கிடையாது. நம்ம வேலை பார்ப்போம் இல்லையா? ஒருவருக்கு ஒரு உதவி தேவை. நம்ம நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கோம், வீட்லயே 10 முறை மாடி ஏறி இறங்குவான். அதே ஒரு அந்த நேரம் தான் ஆயா தண்ணி எடுத்துவான்னு சொல்லியிருப்பாங்க, இந்த தாத்தா தண்ணி எடுத்துவான்னு சொல்லியிருப்பாரு. இப்ப எடுத்து முடியும் அப்படி சொல்லுகிறவங்கள. அப்போ வீணாக எத்தனையோ முறை பல இடங்களுக்கு நடந்து கொண்டிருப்போம். ஆனால் ஒருவருக்கு உதவி தேவை என்பது தெரிந்திருந்தால் அந்த உதவி செய்வதற்காக கொஞ்சம் தூரம் நடக்கணும். இன்னொரு யார் நடப்பாங்க? சொல்லிவிட்டு கண்ணும் காணாத
கரிசனையுடைய பார்வை நமக்கு இல்லாத போது, நம்முடைய தன்னலமான பார்வை நம்மை மூடி மறைத்திருக்கின்ற போது அவற்றையெல்லாம் குறை நீக்கம் செய்கின்ற ஆண்டவர் இருக்கிறார். மற்றவருடைய நீதியை கேளாமல் என்னுடைய சுய நீதி என்கின்ற செயலாலே என்னுடைய காலைகளை என்னுடைய மனத்தையும் நான் அடைத்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே ஆண்டவருடைய வசனம் மற்றவருடைய அபய பொருளை கேள், மற்றவருடைய நியாயங்களை காது கொடுத்து கேள், மற்றவங்களுக்கு என்ன தேவைன்றது லிசன் பண்ணு என்று சொல்லி வசனம் சொல்லுது. என் மகனே என்ன பண்ண, எனக்கு செவி கொடு, தகப்பனுடைய போதகத்தை. வசனம் என்ன சொல்லுது? பெற்றோர்களை கவனம் பண்ணுங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடு. காதை கடவுளுடைய வார்த்தையை திறந்துட்டா நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய பார்வையை திருவசனத்தின் மீது இருந்தா ஒரு வசனத்தை படிச்சுட்டு போறோம், குறைந்தபட்சம் நமக்கு இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு வந்தேன், இப்படி ஒருத்தருக்கு உதவி செய்யாம போனாக்க அப்புறம் அந்த வசனத்தை படிச்சதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்ற உணர்வு என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்திருக்கிறதா? இப்ப இன்னைக்கு நல்ல சமாதியின் கதையை காலையில் படிச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நாம் திருமறையை படிக்க வேண்டும். திருமறையிலே பிரதான கட்டளை அப்படின்னாக்க, உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே அன்பு கூறு, உன்னுக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரியிடத்திலே அன்பு கூறு. இந்த வசனம் தினமும் படிக்கணும். படிச்சுட்டோம்னா இன்னொரு சகோதரன் சகோதரி துன்பத்தில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கணும்னு போவோமா? ஆனா போறோமே. ஏன் போறோம்னா தினத்தோறும் நம்ம படிக்கிறதில்ல, தினந்தோறும் நம்ம அந்த வசனத்தை படிக்கணும். அப்படியே இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாட் போட்டு கொடுத்துருப்பாங்க, 365 நாட்களிலே திருமறையை வாசித்து முடிப்பது எப்படி அப்படின்னு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அர்த்தம் கட்டுப்பிடிக்கிறது கிடையாது. நான் படிச்சுட்டு 365 அப்பாட பேரில் படிச்சு முடிச்சோம்னா 365 நாள் கழிச்சு நீ என்ன படிச்சாதான் உங்களுக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். திருமறை அப்படி படிக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கின்ற போது நம்முடைய பார்வை ஆண்டவருடைய வசனத்தை படித்து அவருடைய நீதியை நடப்பிப்பதற்கான பார்வை இருக்கிறதா? அநீதியை அநீதியாகவும் நீதியை நீதியாகவும் பார்க்கக்கூடிய பார்வை. பார்வைனா வெறும் விஷன் மாத்திரம் இல்ல, பெர்ஸ்பெக்டிவ். நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒடுக்கப்படுகிறவனுடைய சார்பில் நின்று நாம் நியாயத்தை பார்க்கிறோமா? அப்படி பார்த்தால்தான் அது விடுதலைக்கு வழி நடத்தும். நாம் ஒடுக்குகிறவனுடைய சார்பில் நின்று கொண்டு பார்த்தோம்னால் மேலும் மேலும் அடிமைத்தனம் தான் அங்கே இருக்குமே தவிர அங்கே விடுதலை வராது. மற்றவருடைய நியாயங்களை நாம் காது கொடுத்து கேட்டால்தான் அந்த நியாயத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் நாம் முயற்சிப்போம். காது கொடுத்து கேட்காம நம்ம காதை அழைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் கூப்பிட்டால் அன்றைக்கு கடவுள் காதை என்ன பண்ணுகிறார்? அழைச்சிக்குவார். அப்போ நாம் எதிரே நடக்க வேண்டும். இங்கே ஒரு வழி இருக்கிறது. எசாயா இறைவாக்கினர் நூல் 35வது பிரிவிலே ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி தூய்மையான வழி, அது வாழ்வுக்கு வழி நடத்துகின்ற வழி. வாழ்வு இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு போய் என்ன பண்ணலாம்? சேர்த்து வேணும். அது எங்கே போய் சேரும் அப்படின்னாக்கா மேசியா அங்கே இருப்பார், ஆண்டவர் மேசியா அங்கே இருப்பார். அவரே வழியா இருக்கிறார், அவரே நாம் சென்றடைய வேண்டிய இலக்காக இருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவிலே நாம் நடந்து, இயேசுவை போலவே நடந்து, இயேசுவை அணிந்து கொண்டவராய் நாம் நடந்து, இயேசுவின் மனநிலை உடையவர்களாக நாம் வாழ்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி பயணிக்கிற போது நாம் முதலாவது வாழ்வை பெற்றுக்கொள்வோம். வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவருடைய நீதிக்காக, நியாயங்களுக்காக, மற்றவருடைய தேவைக்காக ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய கூக்குரல்கள், விசாரணை
விசாரிக்கப்படாத மக்கள், நலமில்லாமல் இருக்கின்ற மக்கள், இவர்களையெல்லாம் பார்த்து நாம் நலம் விசாரிக்கிறவர்களாயும் அவனை பார்வையடைய செய்கின்றவர்களாயும் நடக்க செய்கிறவர்களாயும் மற்றவர்களுடைய நீதியை எடுத்துரைக்கின்றவர்களாயும் மற்றவருடைய நீதிக்காக நாம் போராடுகின்றவர்களாயும் இருக்கின்ற போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டனவாயும் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய செவிகள் அவருடைய வசனத்துக்கு திறந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய திருவுளத்தின்படி நாம் நடக்க முடியும். ஆகவே கடவுள் வழியாக இருக்கிறார். கடவுள் வழியாக ஆண்டவர் இயேசுவை வைத்திருக்கிறார். இங்கே இந்த தூய வழியிலே நடக்கிறவர்கள் ஒருபோதும் திசை கெட்டு போவதில்லை. நடந்து அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவார்கள். திசை மாறி போக மாட்டார்கள். இந்த பாதி வழியை எங்கே போய் விட்டு சென்ற நிற்க மாட்டாங்க. நிலைவாழ்வு என்கின்ற அந்த இலக்கை அடைவதற்கு நிலைவாழ்வின் வழியாகிய ஆண்டவர் இயேசுவோடு கூட அவரையே வழியாக கொண்டு அவரிலே நாம் நடக்க வேண்டும். அவர்தான் எல்லாருக்கும் வாழ்வளிக்கின்றவராய் இருக்கின்றார். இது பொதுவாக எருசலேமுக்கான வழி என்பதை குறித்து சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே முதல் உடன்படிக்கையிலே எருசலேம் ஆலயத்தை நோக்கி பயணிக்கிற போது அந்த சீயோன் மலை, சீயோனை நோக்கி பயணிக்கின்ற அந்த வழி என்பதை குறித்து லிட்டரலா படிக்கும்போது, எழுத்தின்படியே படிக்கும்போது அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுதான் வழி. கடவுள் அருள்கின்ற அந்த நிலை வாழ்வை அடைவதற்கு நாம் முயற்சிக்கின்ற மக்களாக இந்த மெசியாவுடைய அரசை இந்த மண்ணுலகிலே நிலைநாட்டுவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டனவாகவும் நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டனவாகவும் நம்முடைய உள்ளம் ஆணுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, ஆணுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் மிக எல்லாம் திறந்தனவாக இருக்க வேண்டும். நம்முடைய காதுகளும் நம்முடைய கண்களும் நம்முடைய நடத்தைகளும் எல்லாவற்றையும் அடைத்துக் கொண்டு நாம் போய் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தால் அதனாலே பயன் ஒன்றும் இராது. எனவே கிறிஸ்து பிறப்பின் காலங்களுக்குள்ளாக வந்திருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த வழி தூய்மையான வழி. அந்த தூய்மையான வழியிலே நாம் நடக்கிறோமா? எந்த வழியில் நடக்கக்கூடாது என்பதை திருப்பாடல் ஒன்றிலே நாம் படிக்கிறோம். முதல்ல எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதிலே பல நேரத்திலே கவனத்தில் கொள்வதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல் வசனத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். ஏன்னா நமக்காக இல்லை, அடுத்தவங்க சொல்றதுக்காக நம்ம வேக வேகமாக பண்ணுவோம். ஆனா எதிரே நடக்க வேண்டும் என்பதை சொல்லணும்னா நான் அதனுடைய முதல்ல நடக்கணும்னாக இருக்க வேண்டும். நான் நடக்கணும்னா சொல்ல மாட்டாங்க. நம்ம எதெல்லாம் செய்யறோமோ அதையெல்லாம் பிறர் செய்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, அல்லது நான் என்னால செய்ய முடியாத பெரிய விஷயம்தான் மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் பார்க்கணும், நம்முடைய பழைய வாழ்வு, நம்முடைய ஒழுக்கமற்ற செயல்களிலே இருந்து கொண்டே இருக்கும். கடவுளுக்கு துன்பம் இல்லாத செயல்களிலே நாம் இருந்து கொண்டு நாம் அப்படிப்பட்ட செயல்களில் இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பல நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், இவர் அப்படி அவங்க இப்படி இவங்க எப்படி சொல்லி என்ன பண்ணிடுவான், பிரமாணமா சொல்றாரு ஐயா அப்படி சொல்லி நம்ம வார்த்தைகளாலே மற்றவர்களை மயம் காட்டி நம்முடைய நடத்தையினாலே கடவுளை ஏமாற்றுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆகவே நாம் நல்ல வழியிலே நடக்க வேண்டும். அவரே தூய்மையான வழியா இருக்கிறார். அந்த வழியிலே நடந்து நாம் மற்றவர்களையும் அந்த மெசியாவுடைய அரசுக்குள்ளாக, மெசியாவுடைய ஆளுகைக்குள்ளாக, அவர் அருளுகின்ற அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக எல்லா மக்களையும் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் வழியை சரியாய் தெளிவாய் தெரிந்து கொண்டவர்களாய் மற்றவர்களையும் அந்த வழியை நடத்த செய்வதற்கு பணியாற்றுகின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் அப்படி இருந்தார். திருமுழுக்கு யோவான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாயும் மெசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற திருப்பணியாளராகவும் இருந்தார். ஒருபோதும் தம்மை மெசியா என்று அவர்
சொல்லிக் கொள்ளவில்லை. நாமும் கூட மெசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற அந்த யோவானின் செயல்களை நாம் செய்ய வேண்டும். நாம் யோவான் கிடையாது. இன்னொன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நற்செய்தி பறைசாற்றுவதிலே நாம் எப்பொழுதும் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவதனாலே அவர்களும் காயப்படுவார்கள். அவர்கள் காயப்பட்டால் நமக்கும் காயம் ஏற்படும். சரியா? எனவே நற்செய்தியை அறிவிக்கின்ற போது நீதியான வார்த்தைகளை, நேர்மையான வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். என் ஆண்டவர் உயிருள்ள கடவுள், அதோட முக்கியம். நீங்க வணங்க தெய்வம் அப்படி, நீங்க வணங்க தெய்வம் இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லப்படும். நான் நம்புகிற கடவுள் என்ன என்று நான் அறிந்திருக்கிறேன், அந்த கடவுளை நாம் அறிவித்தால் போதுமானது. எனவே கிறிஸ்து பிறப்பின் காலங்களே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறார், மீட்புக்கான வழி. கிறிஸ்துவே அந்த வழி. எனவே அந்த வழியை நாம் கொண்டாடுவதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒரு கல்யாணமான ஒரு விசேஷமான கிராமத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு கல்யாணம் வீட்டுனாக்கா ஊருக்குள்ள 1000 வீடு இருக்கலாம். அந்த 1000 வீட்டில் வந்து கல்யாண வீடு எதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்க டியூப் லைட் கட்டிக்குது, எங்க சீரியல் கட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இதுதான் கல்யாண வீட்டுக்கான வழின்றதை கண்டுபிடிச்சு போறாங்க. அது போல நிலைவாழ்வு என்கின்ற அந்த வீடு பேரு அடைகின்ற அந்த இடத்திற்கு செல்வதற்கான வழி இயேசு கிறிஸ்துவே. அவரே ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியிலே நாம் நடந்தோமான நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மற்றவர்களையும் கிறிஸ்துவ அன்றைக்கு அழைத்து வருவோம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றா இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளை, தாய் தந்தை மாணவரே, இந்த மாலை வேளையிலே இந்த வாகியூர் கிராமத்திலே புதிய இசை மாலையிலே வந்து தோல்வி கொள்ளும்படியாக கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே இறை வார்த்தைகளை அதிகமாக சிந்திக்கும்படியாக எங்களுடைய நடைகளை நாங்கள் சீர்திருத்தி பார்த்து அவ்வப்போது எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ளவும் சீர்கொண்டு செய்து உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ்கிறோம். இப்படி உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்துவதற்காக உங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய இறைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததும் இந்த 2021 ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆண்டவரே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும்படிக்கு எல்லா மக்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்வதையும் இதில் கொண்டாடுகிறோம். இன்னுமாக நாங்கள் திருச்சபையில் நிகழ்வுகள் எல்லாவற்றும் கருத்தில் கூறுகிறோம். ஒருவேளை இந்த காலங்களிலே பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் மேம்படுத்த முடியாத ஒரு இடர்பாடு இருப்பதாக நான் உணர்கிறோம் சுவாமி. வேலை அது அவருடைய கல்விக்கானதாக இருந்தேயானால் அதை நாங்கள் ஏற்று ஆண்டவரே இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை உமக்கு உகந்த வகையிலும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் அடுத்த தலைமுறையை உமக்கு என்று ஆயத்தப்படுத்துவது எங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு துணை சேர்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய வார்த்தையை அறிவதே கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகைக்கான முதல் ஆதாரம் என்பதை நான் உணர்ந்தவர்களாக மற்ற கொண்டாட்டங்கள் விட உங்களுடைய வார்த்தையை கொண்டாடுவதே எனக்கு அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாக தூய்மையான உள்ளத்தோடும் அமைதியான உள்ளத்தோடும் நான் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க திருவிக்காக நன்றி சேர்க்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். மற்ற காரியங்களில் அதிகமாக நாங்கள் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உமக்கு உரிய நேரத்தை நான் உமக்கு செய்வத ஆண்டவருடைய எனக்கு உணர்வுள்ள எண்ணத்தை காணும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்கள் இந்த வாகியூர் கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான நன்மையான இயல்பையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிறார்கள். வருகின்ற புதிய ஆண்டு அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்கிறார். எல்லா புதிய கனம் மாற்றுமையாகவும் உமக்கு ஒருவருக்கே இருக்கும் எங்கள் ஆண்டவர் மீட்டமாக இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்யலாம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிறாரே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக,